வெல்கம் வியூவர்ஸ். அது செப்டம்பர் 21, 2025 கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற சுத்தமா வெளிச்சமே இல்லாத ஒரு கும்மிருட்டான இடத்துல டைம் இப்ப சரியா மிட்நைட் 1:15 நெருங்கிட்டு இருந்துச்சு. அந்த அர்த்த ஜாம நேரத்துல அளவுக்கு அதிகமான தண்ணியில மிதந்துட்டு இருந்த ஒரு சிலர் அந்த இடத்துல ரொம்பவே பதட்டமாகவும் பயத்தோடவும் இருந்தாங்க. வழக்கமா தண்ணியில் இருக்கிறவங்க தான் ஓவரா ஆட்டம் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல தண்ணியே ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு இடத்துல இருந்த அவங்களுடைய கண்கள்ல ஒரு தேடல், பரிதவிப்பு அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. அவங்க கைகள்ல இருந்த பவர்ஃபுல்லான டார்ச், மொபைல் இருக்கிற டார்ச் அப்படின்னு அது எல்லாத்தையுமே எல்லா திசைகள்லயுமே திருப்பி அவங்களுடைய தேடுதலை தொடர்ந்துட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தமா கத்தவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த இடத்துல சில மணி நேரங்கள் தேடுதலை தொடர்ந்துமே அவங்களுடைய முயற்சி தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அந்த தோல்வியை தாங்கிக்க முடியாதவங்க ரொம்பவே வருத்தத்தோட திரும்பவுமே எங்கிருந்து வந்தாங்களோ அங்கேயே திரும்ப போக ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுடைய மனசை அவங்களே தேத்திக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் கண்டிப்பா அவங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி வீட்டுக்கு திரும்ப போனவங்க அவங்க வீட்டுல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க எவ்வளவு நேரம் தேடியுமே கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு அவங்களுடைய வருத்தத்தை பதிவு பண்றாங்க. அப்படி அந்த கும்மிருட்டு நேரத்துல ஆள் அரவமற்ற ஒரு இடத்துல தண்ணியில மிதந்துட்டு இருந்த அவங்க எதை தேடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏதாவது பொன், பொருள், பொக்கிஷம் அப்படின்னு புதையல் எதையாவது தேடி போனாங்களோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் மேல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் இப்ப சொன்ன பொண்ணோ பொருளோ எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கும். பட் அவங்க தேடிட்டு போனது விலை மதிப்பில்லாதது, போனா திரும்ப கிடைக்காதது. எஸ், அவங்க தேடிட்டு போனது ஒரு உயிருள்ள ஒரு ஆளை தான் அவங்க தேடிட்டு இருந்தாங்க. சத்தமா கத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா? அவங்க தேடிட்டு இருந்தவருடைய பேரை சொல்லி தான் கத்திட்டு இருந்தாங்க. SDA இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்களாலதான் இவங்க தேடின அந்த நபரை பார்க்க முடியல. ஆனா அவரு இவங்களை பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஆனாலுமே அவர் இவங்களை பார்த்து பதிலுக்கு எந்த ஒரு சத்தமுமே போடல, கத்தவும் இல்லை. அப்படின்னா தலைமறைவா இருக்கிற யாரையோ இவங்க தேடிட்டு இருக்காங்களா? அவரு இவங்களுக்கு பயந்துட்டு மறைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இவரை தேடிட்டு இருந்த எல்லாருமே இவருடைய நண்பர்கள் தான். இவர் ஆபத்துல இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் இவரை காப்பாத்துறதுக்காக தேடி வந்திருக்காங்க. சரி, நண்பனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு அவரை தேடி வந்தவங்க எதுக்காக தண்ணியில மிதந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் துக்கம் கிடையாது. உண்மையான காரணம் அவங்க இருந்தது நிலத்துல இல்ல, நீர்ல, அதுவும் பெரிய கடல்ல. கன்னியாகுமரியிலிருந்து 16 கடல் மைல்கள் தொலைவில் இருக்கிற, அதாவது 29.6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த ஒரு கடல் பகுதியில தான் இந்த படகுகள் மிதந்துட்டு இருந்துச்சு. அந்த மிதக்கிற படகுல இருந்துதான் அவங்க அவங்களுடைய நண்பனை தேடிட்டு இருந்தாங்க. SDA ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சர்வைவல் ஸ்டோரியை தான் டீகோட் பண்ண போறோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில் இருக்கிற தென் கடல்ல நடந்த கொஞ்சம் கூட நம்ப முடியாத, கேட்கறதுக்கு நம்மளுடைய உடம்ப புல்லரிக்க வைக்கிற ஒரு 28 மணி நேர சர்வைவல் ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். அப்படி கடல்ல அவருக்கு என்னதான் நடந்துச்சு, எப்படி எதனால இப்படி ஒரு ஆபத்துல சிக்கினாரு, என்ன மாதிரியான ஆபத்துல சிக்கினாரு, ரொம்பவே முக்கியமா அவரை காப்பாத்துற வரைக்குமே எப்படி அவரு சர்வை பண்ணாரு அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயங்களை தான் சஸ்பென்ஸோட நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபிஷர்மேனுடைய 28 மணி நேர சர்வைவல் கதையை கேட்கும்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். அவர் பொழைக்கிறதுக்கு காரணம் அவருடைய லக் மட்டும் இல்ல, அவருடைய ஸ்கில்லும் தான். இந்த மாதிரி ஒரு பெரிய கிரைசிஸ்ல நம்மளுடைய ஸ்கில்ஸ் தான் நம்மளை காப்பாற்றும். ஆனா இன்னைக்கு ஒர்க்ல பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ராப்பரா இல்லாம நிறைய பேர் சமாளிச்சுட்டு இருக்கோம். அந்த சமாளிப்புனால ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் கூட மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிப்பட்ட இங்கிலீஷை நீங்க தமிழ் வழியா ஈஸியாவே கத்துக்கிறதுக்கு இதை பாருங்க. மை இங்கிலீஷ் பேட் இன் ஆஃபீஸ், இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட், ஹவு இம்ப்ரூவ் இட். நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு, அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. My English is not good and it's very important in my office. How can I improve it? இது புரிஞ்சுதா?
பாத்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்க செஞ்ச தப்ப உடனே கரெக்ட் பண்ணிருச்சு. அதுவும் தமிழ்லயே சொல்லி தருது. இதுதான் மிஸ் நோவா, உங்களுடைய ஏஐ இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் வீடியோஸ், ஆடியோஸ், நியூஸ் பேப்பர் மூலமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வர்றது ரொம்பவே கஷ்டம். நீங்க டெய்லியுமே இங்கிலீஷ்ல பேசி பயிற்சி பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ளூயன்சி கிடைக்கும். இந்த ஃபேக்டை பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல அன்லிமிட்டெட் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் கொடுத்திருக்காங்க. இன்டர்வியூஸ், ஆபீஸ் கான்வர்சேஷன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் டார்கெட் பண்ணி கத்துக்கலாம். ஸ்டார்டிங்லயே ஏஐ இங்கிலீஷ் லெவல் டெஸ்ட் எடுத்து உங்களுடைய கோர்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்ற கோர்ஸ் மாதிரி டீச்சர் ஆன்லைன் வர்ற வரைக்குமே நீங்க வெயிட் பண்ண வேணாம். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல உங்களுக்கு ஏத்த டைமிங்ல 24/7 இங்கிலீஷ் கத்துக்கலாம். இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இது ஒரு மேட் இன் இந்தியா ஆப். நம்ம தமிழ் பசங்களால நம்மளுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். ஸோ இங்கிலீஷை ஈஸியா கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு சூப்பர் நோவா தான் ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் மூலியமா போனா 75% உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. மிஸ் பண்ணாம இப்பவே ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணி கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போங்க. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் பக்கத்தில் இருக்கிற செட்டிக்குளம் அப்படிங்கிற கடலோர கிராமத்தை சேர்ந்தவர் தான் 35 வயதான சிவமுருகன். என்னதான் மீனவ கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்திருந்தாலும் 35 வயது வரைக்குமே சிவமுருகன் கடலுக்குள்ளேயே போனதில்லை அப்படிங்கிற தகவலை கேட்கிற அத்தனை பேருக்குமே நிச்சயம் ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கும். இந்த வருஷம் செப்டம்பர் மாசம் தான் முதலா மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி போக ஆரம்பிச்ச 2 வாரத்துக்குள்ள இனிமேல் வாழ்க்கையில கடலுக்குள்ள போகவே மாட்டேன் அப்படின்னு அவரை சொல்ல வைக்கிற மாதிரியான ரொம்பவே ஷாக்கிங்கான, யாருக்குமே நடக்க கூடாத ஒரு சம்பவம் தான் அவருடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிருக்கு. அது செப்டம்பர் 20, 2025 சனிக்கிழமை. டைம் அப்ப அதிகாலை 2 மணி இருக்கும். தன்னுடைய தம்பியை கூட்டிட்டு வீட்டில இருந்து புறப்பட்ட சிவமுருகன் சரியா காலை 4:30 மணிக்கு சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அவருடைய தம்பி மற்றும் நண்பர்கள் அப்படின்னு மொத்தமா 16 பேர் கூட சேர்ந்து மீன்பிடி படகுல கடலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி காலையிலிருந்து ஈவினிங் வரைக்குமே மீன் எல்லாமே பிடிச்சிட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேல எல்லாருமே கரைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. டைம் நைட் ஒரு 8 மணி இருக்கும். அப்ப யூரின் போறதுக்காக போட்டுக்கு மேல வந்த சிவமுருகன் அந்த படகுடைய ஓரத்துல வந்து நின்னு இருக்காரு. அப்படி அவர் நின்னுட்டு இருக்கும் பொழுது சடனா ஒரு பெரிய ராட்சத அலை வந்து அந்த போட்ல அடிக்குது. அதுல நிலை தடுமாறி கடலுக்குள்ள விழுந்திருக்காரு. அப்படி விழுந்து தண்ணிக்கு உள்ள போனவரு மேல வந்து பார்க்கும்போது அவர் வந்த படகு அவரை விட்டு தூரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு கத்த முடியுமோ அவ்வளவு சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் என்னதான் சத்தமா கத்துனாலும் அந்த கடல் அலைகளுடைய சத்தம் போட்டுடைய என்ஜின் சத்தத்தை தாண்டி அவருடைய சத்தம் அந்த போட்ல இருந்தவங்களுக்கு கேட்கவே இல்லை. கேட்காது அப்படிங்கிறது அவருக்குமே நல்லாவே தெரிஞ்சது. சோ இப்ப வேற வழியே இல்ல, அவங்களுடைய போட்டை ஃபாலோ பண்ணி அப்படியே நீந்தி போக ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் கடலுக்குள்ள விழுந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். போட்டுக்கு மேல போன தன்னுடைய அண்ணன் இன்னும் ஏன் கீழே வரல அப்படின்னு பார்க்க போன சிவமுருகனுடைய தம்பி போட்டுக்கு மேல அவருடைய அண்ணன் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுமே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாரு. கன்ஃபார்மா அவர் தவறி கடல்ல விழுந்துட்டாரு அப்படிங்கிற உண்மை உரைக்க ஆரம்பிச்சதுமே உடனடியா சுதாரிச்சவரு மத்தவங்க கிட்ட இந்த தகவலை சொல்லி போட்டை திரும்பவுமே வந்த வழியே திருப்ப சொல்றாரு. இத கேட்டு ஷாக்கான மத்தவங்களும் ஜிபிஎஸ் மூலமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் போட் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்து திரும்பவுமே அதே இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் தேடி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு தேடி பார்த்துமே அவரை காணோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனே வந்த வழியே திரும்பி ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எஸ்டிஏ இது கேக்குற நமக்கு வேணா ரொம்பவே வித்தியாசமா தோணலாம். என்னடா இது, அவங்க கூட வந்தவரு, அவங்கள நம்பி வந்தவரு, அவங்களுடைய நண்பர், அவங்களுடைய சகோதரன் சும்மா கொஞ்ச நேரம் அவரை தேடிட்டு உடனே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போறாங்களே அப்படின்னு ஒரு சிலர் அவங்கள தப்பா கூட நினைக்கலாம். பட் அவங்க பக்கமும் நியாயம் இருக்கதான் செஞ்சது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தொடர்ந்து அவங்க அவரை தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் மற்ற ஆட்கள் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். எஸ், பிகாஸ் அவங்களுடைய போட்ல சரியா அங்கிருந்து கரைக்கு திரும்ப போக வேண்டிய அளவுக்கு தான் டீசல் இருந்திருக்கு. ஸோ வேற வழியே இல்லாம அவங்க திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. ஒன்று
தெரியுமா எஸ்டிஐ, அவங்களுடைய போட் அங்க வந்ததையும் அந்த போட்ல இருந்து வந்த வெளிச்சத்தையும் சிவமுருகன் பார்த்துட்டு தான் இருந்தாரு. தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தவரு, உயிருக்காக போராடிட்டு இருந்தவரு அவங்கள நோக்கி கை காட்டவும் ஆரம்பிச்சாரு. அவரால எவ்வளவு சத்தம் போட முடியுமோ அவ்வளவு சத்தமும் போட ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த போட் சிவமுருகன் கீழே விழுந்தாரு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் டிராவல் பண்ணிட்டு திரும்பவுமே அதே இடத்துக்கு வந்த நேரத்துல சிவமுருகன் எங்க கீழே விழுந்தாரோ அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போயிருந்தாரு. என்ன ப்ரோ சொல்றீங்க, அவர் போட்டை ஃபாலோ பண்ணி தானே நீந்தி போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் எப்படி அவரு 2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போயிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கடல் காற்றும் கடல் அலைகளும் தான் அவர் அப்படி அலக்கழிச்சிட்டு இருந்துச்சு. சிவமுருகன் தான் ரிட்டர்ன் வந்த போட்டை பார்த்தாரு. ஆனா போட்ல இருந்தவங்களால அவரை பார்க்கவோ அவர் போட்ட சத்தத்தை கேட்கவோ முடியல. சரி ஓகே ப்ரோ, அவரை தேடினவங்க டீசல் இல்ல அப்படிங்கறதால தானே திரும்ப போனாங்க, அதுக்காக திரும்பவுமே வந்து தேடாம இருப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், திரும்பவும் அடுத்த சில மணி நேரங்களே வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஒரு படகுல இல்ல, பல படகுகளை வந்து தேட ஆரம்பிச்சாங்க. ஆல்சோ மீனவர்கள் மட்டும் வரல, குளச்சல் பகுதியை சேர்ந்த மெரைன் போலீஸும் வந்திருந்தாங்க. டைம் அப்ப சரியா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:15 மணி. இப்பவுமே சிவமுருகன் அவங்கள பார்த்துட்டு தான் இருந்தாரு. அவங்கள நோக்கி கையை அசைக்கவும் செஞ்சாரு. பட் அவங்கள பார்த்து அவரு சத்தம் போடவே இல்லை. இன்ஃபேக்ட் அவருமே சத்தம் போடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனாலுமே அவரால் சத்தம் போடவே முடியல. அதுக்கு காரணம் கடந்த சில மணி நேரங்கள்ல அவர் குடிச்சிருந்த அளவுக்கு அதிகமான கடல் தண்ணி தான். அந்த உப்பு தண்ணி அவருடைய தொண்டைய அதுக்குள்ளேயே புண்ணாக்கி வச்சிருந்துச்சு. அந்த பறந்து விரிஞ்சிருந்த கடல் பகுதியில நிலா வெளிச்சம் கூட சுத்தமா இல்லாம கும் இருட்டாதான் இருந்துச்சு. பிகாஸ் அன்னைக்கு அமாவாசை அப்படிங்கறதால இருட்டுல வெளியே தெரிஞ்ச அவருடைய தலையும் அதில் இருந்த கருப்பான முடியும் அவரை தேடிட்டு இருந்தவங்களுக்கு தெரியாம போனதுல ஆச்சரியம் இல்ல. சில மணி நேரங்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருந்த அந்த படகுகள் தோல்வியோட கரைக்கு திரும்ப ஆரம்பிக்குது. சரி, அவருக்கு தொண்டையில தானே புண்ணு, கத்த முடியாது, சத்தம் போட முடியாது, அட்லீஸ்ட் இவரு அவங்கள நோக்கி நீந்தி போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பதில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சீற்றமான கடல் காற்றும் ஆக்ரோஷமான அலைகளும் அவர் எந்த திசையை நோக்கி நீந்தினாலுமே அவரை எதிர் திசையில தான் தள்ள ஆரம்பிச்சது. சோ அவரை தேடி வந்த இரண்டாவது குழுவுமே திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. அதுவும் அவருடைய கண்ணு முன்னாடியே. இந்த சிச்சுவேஷனை உங்களால நினைச்சு பார்க்க முடியுது எஸ்டிஐ. நடுக்கடல்ல நம்ம உயிருக்காக போராடிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய நண்பர்கள் நம்மள அந்த இடத்துல ரொம்ப நேரமா தேடிட்டு சடனா அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அகைன் மறுபடியுமே பல பேரோட வந்து தேடுறாங்க. ஆனாலுமே அவங்களால உங்களை கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்க அங்கேயே தான் இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டே தான் இருக்கீங்க. உங்களால அவங்க கிட்ட போகவும் முடியல, அவங்களால உங்களை பார்க்கவுமே முடியல. இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் அவர் கண்ணு முன்னாடியே அவரை காப்பாத்த வந்த அந்த கடைசி குழுவுமே திரும்ப போயிட்டு இருந்துச்சு. பல மணி நேரமா கடல்ல கடும் குளிர்ல கும் இருட்டுல தவிச்சிட்டு இருந்த சிவமுருகனுடைய மனசு உடைஞ்சு போனாலும் கொஞ்சம் கூட அவர் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கல. எப்படியாவது திங்கக்கிழமை வரைக்குமே நம்மளுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தா எப்படியுமே தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவரை மீட்க வந்த மீட்பு குழுவுமே திரும்ப போயிருச்சு. சண்டே அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு யாருமே மீன் பிடிக்க வரமாட்டாங்க. சோ மண்டே எப்படியாவது மீட்கப்படுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட கடவுளை வேண்டிட்டு இருந்த சிவமுருகன் அந்த கடும் குளிர்ல அவ்வளோ இருட்டான இடத்துல தன்னை சுத்தியுமே முழுசா தண்ணி இருந்த அந்த இடத்துல அவ்வளோ ஈஸியா ஒன்னும் சர்வைவ் ஆகிடல. தொடர்ந்து பல மணி நேரங்களா நீந்திட்டே இருந்ததால அவருடைய உடல் ரொம்பவே தளர்ந்து போக ஆரம்பிச்சது. அவருடைய டி-ஷர்ட்டுடைய வெயிட்டை சுமக்கிற அளவுக்கு கூட அவருடைய உடல்ல சக்தி இல்ல. அதனால அதையுமே கலட்டி எரிஞ்சிட்டு குளிர்ல தவிச்சிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நேரமா நீச்சல் அடிச்சுட்டே இருந்ததால களைச்சு போன அவருடைய உடம்பு தாகத்துல தவிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு தாம் பிறந்ததிலிருந்து இத்தனை வருடங்களா உணவளிச்ச கடல் மாதாவுடைய அலைகள் இப்ப அள்ளி அள்ளி அவருக்கு ஊட்டுன உப்பு தண்ணி அவருடைய தாகத்தை இன்னுமே அதிகம் தான் படுத்துச்சு. இதனால அவருடைய உடல் ரொம்பவே டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரல எஸ்டிஏ ப்ரோ, எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருந்துச்சு. கடல் தண்ணியும் ஒரு தண்ணி தானே, அதை ஏன் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்மளுடைய எஸ்டிஏ சில பேருக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்கலாம். நம்மளுடைய உடம்புக்கு தண்ணி தானே வேணும். மேன் வெர்சஸ் வைல்ட்ல அவர் எல்லாமே யானை போட்ட சாணத்துல இருந்து கூட அதுல இருக்கிற தண்ணியை குடிச்சிருப்பாரு. அதெல்லாம் குடிக்கலாம். ஆனா கடல் தண்ணியை ஏன் குடிக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நானும் பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்படிதான் யோசிச்சிருக்கேன். பட்
அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் எஸ்டி. அதுக்கு காரணம் ரொம்பவே சிம்பிள் தான். கடல் தண்ணியில நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பை விட அளவுக்கு அதிகமான உப்பு இருக்கும். அத நம்ம உடம்புல இருக்கிற கிட்னி சிறுநீரகம் ஃபில்டர் பண்றது தான் ரொம்பவே பெரிய ஒரு டாஸ்க். நம்மளுடைய கிட்னியால கடல் தண்ணியில் இருக்கிற அந்த ஓவர் உப்பை பிரிச்சு வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு டம்ளர் கடல் தண்ணியை குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு டம்ளர் கடல் தண்ணியில் இருக்கிற உப்பை பிரிச்சு வெளியே எடுக்கிறதுக்கு நம்மளுடைய உடம்புக்கு அதாவது கிட்னிக்கு மினிமம் 2 மடங்கு சுத்தமான தண்ணி தேவைப்படும். சோ ட்விஸ்டே இங்க தான் இருக்கு. சப்போஸ் நீங்க கடல் இருக்கீங்க, கடல்ல ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிடுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற உப்பை கிளீன் பண்றதுக்கு 2 மடங்கு நல்ல தண்ணியை கிட்னி எங்கிருந்து எடுக்கும்? உங்களுடைய உடம்புல ஏற்கனவே இருக்கிற நீரை தான் அது உறிஞ்சும். சோ அதனாலதான் நீங்க கடல் தண்ணியை குடிக்கும் போது அது உங்களுடைய தாகத்தை தணிக்கிறதுக்கு பதிலா அதை கிளீன் பண்றதுக்காக உடம்புல இருக்கிற தண்ணியை இன்னுமே வெளியே இழுக்குது. சோ அகைன் சீக்கிரமாவே உங்களுக்கு தாகம் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய உடம்புல இருக்கிற மொத்த நீருமே காணாம போன மாதிரி ஆயிரும். இதுதான் அந்த மீனவருக்கும் நடந்துச்சு. அவரு குடிச்ச கடல் தண்ணி அவருடைய உடம்புக்குள்ளேயே போய் நன்மைக்கு பதிலா ஆபத்தை தான் அதிகமாக்கியிருக்கு. அவரோட கஷ்டம் இதோட முடியல. ஒரு கட்டத்துல அவரையே அறியாம அவர் தண்ணியில மூழ்க ஆரம்பிச்சாரு. அப்படி மூழ்கினவரு அதே போல தன்னிச்சையாவே மூச்சு விட முடியாம தானா மேல வர ஆரம்பிச்சாரு. அண்ட் அகைன் இது திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, திடீர்னு அவருடைய உடம்ப ஏதோ ஒண்ணு கடிக்க ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து நிறையவே கடிக்க ஆரம்பிச்சது. அந்த நிலைமையிலையும் உடம்ப தடவி தடவி என்ன கடிக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் புழுக்கள் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஜெல்லி மீன்கள் தான் அது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வந்திருக்கு. சரி, சின்ன மீன் தானே, ஒன்னும் பண்ணாத அப்படின்னு அலட்சியமாவும் இருந்துட முடியாது. ஏன்னா அந்த மீன்கள் தோலையே ஓட்ட போட்டுரும் அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமை நைட்டு கடல்ல விழுந்த சிவமுருகன் அடுத்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்தை பார்த்ததுமே தனக்குமே ஒரு விடியல் வரும், வெளிச்சம் தரும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாரு. என்னதான் அவரு நம்பிக்கையா இருந்தாலுமே அன்னைக்கு சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது அவருடைய நம்பிக்கையும் கூடவே மறைய ஆரம்பிச்சிருக்கு. எஸ், அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல இனிமே நம்ம பிழைக்கவே மாட்டோம் அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய கண்ணு முன்னாடி அவருடைய மனைவியும் குழந்தைகளும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேல நீந்தவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய உடல் சோர்ந்து போக ஆரம்பிச்சது. நீந்தவும் முடியாம மூழ்கவும் முடியாம இந்த அவஸ்தையை தாங்கிக்க முடியாம ஒரு கட்டத்துல சிவமுருகன் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கவும் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவரே மூழ்கி இறந்து போகவும் முயற்சி பண்றாரு. ஆனா நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தரால தானா மூழ்கி சாகிறது ரொம்பவே கஷ்டம் தான் இல்லையா? சோ அப்படி ஒவ்வொரு முறையும் அவர் மூழ்க முயற்சிக்கும் போதும் அவரை அறியாமலேயே அவருடைய உடல் மேல வந்துருச்சு. மரணம் கூட அவருக்கு கருணை காட்ட மறுத்துச்சு. இருந்தாலுமே திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காரு. கடைசி முயற்சியா மூழ்க முயற்சி செய்யும் போதுதான் இந்த முறை கடவுள் கருணை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. எஸ், தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த வெளிச்சத்தை நோக்கி கடைசி முயற்சியா கை அசைச்சிருக்காரு. இப்ப அந்த வெளிச்சம் அவரை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இவரும் அந்த வெளிச்சத்தை நோக்கி நீந்த ஆரம்பிச்சிருக்காரு. பட் இது வரைக்கும் தான் சிவமுருகனுக்கு ஞாபகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அரை மணி நேரம் கழிச்சுதான் அவருக்கு சுய நினைவே திரும்ப வந்திருக்கு. அப்படி அவர் கண்ணை முழிச்சு பார்க்கும்போதுதான் கூத்தன்குடி கிராமத்தை சேர்ந்த அருளப்பன் அப்படிங்கறவருடைய படகுல இருக்கும் அப்படிங்கறதும் அவரும் அவருடைய நண்பர்களும் கடல்ல விரிச்சிருந்த வலையை எடுக்க வந்தப்பதான் சிவமுருகனை பார்த்து காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. சரியா டைம் அப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:30 மணி. அதாவது சனிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு தண்ணியில விழுந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து 28 மணி நேரம் உயிரோட போராடி அவர் மீண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன சிவமுருகன் இப்ப ரொம்ப நல்லா இருக்காரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே மீண்டெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடவும் அதற்கான முயற்சியோடவும் இருந்தா கண்டிப்பா எந்த கஷ்டத்திலிருந்து வேணா வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு இவருதான் ஒரு சிறந்த உதாரணம். இவ்வளவு பெரிய ஒரு சர்வைவல் ஸ்டோரியில இருந்து இதுக்கு மேல நம்ம கத்துக்க வேண்டியது என்ன ஸ்டே? பட் என்ன இதுக்கு மேல அவர் கடலுக்கு போவாரா? அவர் அனுபவிச்ச அந்த டிராமால இருந்து அவர் வெளியே வருவாரா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு டவுட்டா தான் இருக்கு. கடல் தண்ணியில கால் வைக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சிவமுருகன் இப்ப சொல்லிட்டு இருக்காரு. கடலுக்கே இனிமேல் திரும்ப போகாத அப்படின்னு அவருடைய ஃபேமிலி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. சிவமுருகனுடைய தம்பியும் இனிமேல் கடலே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த 28 மணி நேர தவிப்பும் அவஸ்தை
அவஸ்தையும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவ்வளோ அலக்கழிச்சிருக்கு. நம்மளுடைய கண்ணு முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல்லான சர்வைவரா நிக்கிற சிவமுருகன் இந்த டிராமால இருந்தும் கூடிய சீக்கிரம் வெளியே வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்னு நம்புவோம். நீங்க என்ன சொல்றீங்க எஸ்டிஏ? கஷ்டமான நேரத்துல நம்பிக்கையை கைவிடாம போராடுனா சிவமுருகனை தேடி எப்படி ஒரு வெளிச்சம் வந்துச்சோ அதே மாதிரி நமக்கும் ஒரு வெளிச்சம் வரும் அப்படின்னு அவர் நிரூபிச்சிருக்காரா? இல்ல கடலே ஆபத்தானது அப்படின்னு ஒதுங்கி போறதுதான் சரியா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரி சர்வைவல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.